இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இதுல ஒரு பாம்பு வெளியே போயிட்டு தன்னோட இடத்துக்கு திரும்பி வரும்போது தன்னோட முட்டைகள் அங்க நொறுங்கி இருக்கிறத நோட் பண்ணுது. பக்கத்துல சில கால் தடங்களை அந்த பாம்பு பாக்குது. அதை பார்த்த உடனே இப்பதான் யாரோ இங்க வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போகுது. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்த அந்த பாம்புக்கு கொஞ்ச தூரத்திலே ஒரு மானங்க தண்ணி குடிக்கிறத அந்த பாம்பு நோட்டீஸ் பண்ணுது. இப்போ கடும் கோவத்துல இருந்த அந்த பாம்பு அந்த மான் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம டைரக்டா அந்த மானை போய் அட்டாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்திலே விஷம் ஏறி அந்த மானும் அங்க சுருண்டு விழுந்து இறந்துரு. கோவெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்பு ஒரு விஷயத்த நோட் பண்ணுது. அந்த பாத தடங்கள் இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் அந்த மானோட பாத தடங்களுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகல. ஏன்னா இதை பண்ணது இன்னொரு அனிமல். அந்த அனிமலும் அந்த விஷயத்த பண்ணிட்டு ரொம்ப தூரம் கடந்து போயிருச்சு. இப்பதான் அந்த பாம்பு ரியலைஸ் பண்ணுது, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டோம். இப்ப அந்த பாம்பு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் அந்த சேம் அனிமல் அந்த பாம்பு அட்டாக் பண்ண வந்தா அந்த பாம்பு தன்னை தற்காத்துக்க முடியாத அளவுக்கு அந்த பாம்பு ரொம்பவே மனசுடைஞ்சு போகுது. இதே போலதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கோவத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவால நமக்கே பெரிய ஆபத்து வரும். நம்ம ஒரு கோவத்துல ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பண்ணதுக்கு அப்புறம் கோவம் தணிஞ்சதுன்னா நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு நம்ம ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ற அளவுக்கு நம்மளை தள்ளிடும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் தீர விசாரிங்க, தீர ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கோவத்துல எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா கோவத்துல நம்ம சிலர் ஹர்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம அவங்கள எந்த அளவுக்கு சமாதானப்படுத்தினாலும் நம்ம கோவத்துல அவங்கள ஹர்ட் பண்ணதுதான். அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. See you guys later. Signing off.